ஒரு குற்றவாளி அல்லது காவல்துறையால் தேடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர் அவர் எங்கே ஒளிஞ்சிருக்காருன்னு ஒரு நபருக்கு தெரியும். அப்படின்ற காரணத்துக்காண்டி அவர் மீது செக்ஷன் 212 அல்லது 216 ஐபிசிக்கு கீழே எஃப்ஐஆர் பதிவு செய்து தண்டிக்கலாமா கூடாதா அப்படின்னா முடியாது. ஏன்னா இந்த செக்ஷன் 212 அப்படின்றதும் 216 அப்படின்றது மேட் அவுட் ஆகணும்னா சில பேசிக் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்றத பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் வந்து ரீசெண்டாக ஒரு வழக்கில் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மனைவி வந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க அந்த கணவன் மீது. அந்த வழக்கில் வந்து கணவன் மீது வந்து பார்த்தீங்கன்னா வாரண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாரண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக கணவரை தேடி அவருடைய வீட்டுக்கு வர்றாங்க. அப்போது அந்த சமயத்தில் அங்கிருந்த அந்த கணவருடைய தகப்பனார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாப்புல. ஆனால் வந்து போலீஸுக்கு வந்து தகவல் கிடைக்கிது என்ன அப்படின்னா அந்த தேடப்படக்கூடிய நபர் வந்து இவன் தகப்பனார் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாரு அப்படின்ற தகவல் கிடைக்கிது. அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தகப்பனார் மீது செக்ஷன் 212 216 கீழே வழக்கு தாக்கல் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அந்த எஃப்ஐஆரை தான் குவாஷ் பண்ணுறதுக்காக பஞ்சாப் அண்ட் ஹரியானா கோர்ட்டில் வருது, ஹைகோர்ட்டில் வருது. ஹைகோர்ட் என்ன சொல்லிடுது அப்படின்னா இந்த செக்ஷன் 212 அதாவது ஹார்பரிங் குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்தல் அப்படின்ற அடிப்படையில் ஒருவர் மீது வழக்கு தாக்கல் செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னா அதுக்கு வந்து சில பேசிக் இன்க்ரீடியன்ஸ் இருக்கணும் அந்த அஃபென்ஸில். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடைக்கலம் கொடுக்கப்பட்ட நபர் ஒரு குற்றவாளியாக இருக்க வேண்டும். இரண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குற்றவாளிக்கு இவர் அடைக்கலம் கொடுத்திருக்க வேண்டும் அல்லது ஒளித்து வைத்திருக்க வேண்டும். மூன்றாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் அடைக்கலம் கொடுத்த நபர் அல்லது ஒளித்து வைத்திருக்கக்கூடிய நபர் ஒரு குற்றவாளி அப்படின்றது அடைக்கலம் கொடுத்த நபருக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது அந்த நாலேஜ் இருக்கணும். நாலேஜ் ஹீ இஸ் அஃபண்டர் அப்படின்ற நாலேஜ் இருக்கணும். நான்காவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டென்ஷன் டு ஸ்கிரீனிங், அதாவது குற்றவாளியை ஒளித்து வைக்க வேண்டும், காவல்துறையில் கைது செய்வதிலிருந்து தடுக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு அவர் ஒளிச்சு வச்சிருக்கணும். அந்த இன்டென்ஷன் இருக்கணும். இந்த நான்கும் இருந்தால்தான் இந்த ஹார்பரிங் அடைக்கலம் கொடுத்தல் அப்படின்ற செக்ஷனுக்கு கீழே வழக்கு தாக்கல் செய்து அவரை தண்டிக்க முடியும். அதனால் வந்து இந்த தகப்பனார் மீது வெறுமனே அவர் எங்கே ஒளிஞ்சிருக்காருன்னு தெரியும், அவர் சொல்ல மாட்டிருக்காரு அப்படின்ற காரணத்துக்காண்டி இந்த செக்ஷனு கீழே போட்ட எஃப்ஐஆரை வந்து செல்லாது அப்படின்ட்டு பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் வந்து குவாஷ் பண்ணிட்டாங்க.